ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கடைசி வெள்ளி வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வரவிருக்கின்றது. இந்த இறைசக்தி மிகுந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் உங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவர்கள் இல்லை, வழிபாட்டு முறைகளை பற்றி தெரியாதவர்கள் சில பெண்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆன்மீக குறிப்புகள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பயன்பெறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இறைவர்கள் பெற்ற எல்லோரும் நலமுடன் வாழ இந்த குறிப்புகள் எல்லாமே முறைப்படி பின்பற்றி பலன் பெறுங்கள் அப்படிங்கிறதான். அது என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். பெண்கள் கட்டாயம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொண்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விசேஷ நாட்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதாவது தான் வரும். அந்த நாட்களில் நம்ம அந்தந்த இறைவனை அந்தந்த வழிபாட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம வழிபாடு செய்வோம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் நம்ம சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்றும் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் அப்படின்னும் முறைப்படி அதற்கு சில விதிகள் உண்டு. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தர வேண்டும். முதலில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் நாளை செய்ய வேண்டும் என்று பார்த்து விட்டுவோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வரலட்சுமி நோன்பு என்று பார்த்திங்கன்னா வீட்டில் காலை நேரமும் மாலை நேரமும் கட்டாயம் பார்த்திங்கன்னா விளக்கு நம்ம ஏற்ற வேண்டும். அது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினாலும் சரி, இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து காலை வேளையில் ஏற்றினாலும் சரி, எப்பொழுது ஏற்றினாலும் அது அவர்களுடைய சௌகரியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் நம்ம கட்டாயம் விளக்கேற்றணும். வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா நெற்றியில் குங்குமப்பட்டும், திருமணமான பெண்கள் நெற்றியோட அந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா குங்குமப்பட்டும் தலையில் பூ வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். கட்டாயம் நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையிலே குளித்து முடிச்சுட்டு பெண்கள் நல்ல ஒரு தெய்வாம்சமான ஒரு தோற்றத்தில் காட்சியளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி தேவியை வீட்டிற்குள்ளே வலம் வருவது போல் இருக்கும். நல்லா புடவை அணிந்து பொட்டு வைத்து பூ வைத்து இருக்கும் பொழுது அந்த வீடே பார்த்திங்கன்னா அந்த தெய்வ கடாட்சத்தோடு நிறைந்திருக்கும். வீட்டில் பக்கத்தில் இருக்கும் ஏதாவது பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்கு கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து இருவரும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அம்பாள் கோவிலில் கொடுக்கும் திலகத்தை கோவிலிலே அமர்ந்தபடி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி நெற்றிக்கும் திருமாங்கல்யத்திற்கும் விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வீட்டில் இந்த வரலட்சுமி வழிபாடு செய்யவில்லை என்றாலும் இந்த ஒரு வழிபாட்டை மட்டுமாவது நம்ம கோவிலுக்கு சென்று செய்யவும். பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வரலட்சுமியில் நம்ம வீட்டில் அந்த மாதிரி செய்யலாம்னாலும் கோயிலுக்காவது சென்று பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவருமே சென்று கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அம்மனை மனதார நினைத்து வாழ்க்கை பார்த்திங்கன்னா நமக்கு எப்பொழுதுமே நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தோடு நம்ம செல்லணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையோடு வைத்து அங்கே இருக்கும் திலகத்தையும் நம்ம இருவருமே வைத்துக்கொள்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். இந்த சிம்பிளான வழிபாடையாவது நம்ம நாளைய தினம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சென்று செய்யணும். உங்களால் முடிந்த இயன்ற மங்கள பொருட்களையும் பார்த்திங்கன்னா வாங்கி ஒரே ஒரு பொண்ணுக்காவது பார்த்திங்கன்னா தானம் கொடுக்கலாம். மஞ்சள் குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், கண்ணாடி வளையல், இப்படி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கூட நம்ம தானம் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதில் வீட்டில் பார்த்திங்கன்னா சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்தால் அது நீங்குவதற்கு இந்த பரிகாரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏதாவது ஒன்று மஞ்சள் குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, இல்லைன்னா வளையல் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இல்லை யாராவது கஷ்டப்படுறவங்க இப்படியே ஏதாவது ஒரு உதவி செய்து அதுக்கப்புறம் அந்த வளையலையும் நம்ம வழங்கி வருவது மிகவும் நன்மைக்குரியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி வழிபாடு செய்யும் பழக்கமே இல்லை என்றாலும் சரி, பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து கற்பூர ஆராதிரி காண்பிக்க வேண்டும். வழக்கமாக நம்ம வெள்ளிக்கிழமை இப்படி சாமி கும்பிடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வீட்டில் சிம்பிளாக நம்ம அந்த மாதிரி சாமி கும்பிட்டா கூட போதுமானது தான். பெரிய அளவில் நம்ம சாமி கும்பிட இந்த வரலட்சுமி வழிபாடெலாம் நம்ம செய்வதில்லைன்னாலும் வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் செய்கின்ற அந்த பூஜை முறைகளை செய்தாவது நம்ம வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி தாயார் அந்த படத்தை வைத்து அதற்கு ஒரு நைவேத்தியம், அதாவது நம்ம சமைச்சதையே இனிப்பு பலகாரம் ஏதாவது வைத்து கூட நம்ம இந்த வழிபாடை நிறைவு செய்து கொள்ளலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நாளைய தினம் செய்யக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதே போல் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்குது, அதையுமே இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வரலட்சுமி விரதத்தன்று பார்த்திங்கன்னா நாளைய தினம் வீட்டை நம்ம மாப்பு போட்டு துடைப்பது இல்லை, கழுவி துடைக்கக்கூடாது.
ஒட்டடை அடிக்கக்கூடாது, பூஜை அறையை சுத்தம் செய்யணும் அப்படின்னு நாளைய தினம் நம்ம எந்த ஒரு சுத்தம் செய்கிற வேலையுமே செய்யக்கூடாது. முந்தைய நாளே, அதாவது இன்றைய நாளே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வியாழக்கிழமை இன்றைய நாளே பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளை எல்லாமே முடித்து வைத்து கொள்ளுங்கள். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இறையாம்சத்தோடு நம்ம இறை வழிபாட்டிற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நாளைக்கு போய் வீட்டை துடைக்கணும், இப்படியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. வீட்டு பெண்கள் மாதவிலக்கு ஆகியிருந்தாலும் கணவரையோ அல்லது வேறு யாரையாவது பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற நம்ம சொல்லணும். இன்று உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றாமல் பார்த்தீங்கன்னா இருக்கவே கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரலட்சுமி தினத்தன்று எந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கேற்றாமல் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லை அம்மா இருப்பாங்க, இல்லை கணவர், இப்படி தனியாக இருந்தால் கணவர், வீட்டில் குடும்பத்தோடு இருக்கோம்னா அம்மா, அப்படின்னு யாராவது பார்த்தீங்கன்னா ஒருத்தராவது விளக்கேற்றி அந்த வழிபாடு முறையில் செய்வது சிறப்பானதாக இருக்கும். மாத விளக்கு இருக்கின்ற பெண்கள் வீட்டில் உள்ள வேறு யாரையாவது இந்த மாதிரி பூஜை செய்ய சொல்லலாம். அவர்களும் சரி பார்த்தீங்கன்னா அனுசரித்து நாளைய தினம் கட்டாயம் இந்த பூஜை முறைகளை செய்யுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மறந்துமே நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், நைட் நேரத்துலையும் சரி எந்த நேரத்துலையும் சரி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி யாருமே பார்த்தீங்கன்னா அசைவம் சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு விடக்கூடாது. நாளைய தினமாவது பார்த்தீங்கன்னா முழு இறையருளோடு அந்த விரத முறையை கடைபிடிங்க, பிரார்த்தனைகளை வைங்க. மனது சுத்தத்தோடும் உடல் சுத்தத்தோடும் நம்ம செய்கின்ற பிரார்த்தனை தான் நமக்கு கை கொடுக்கும். அதனால் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசைவம் சார்ந்த உணவுகளையும் சாப்பிட்டு விடாதீர்கள். உடல் உருவம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கூடாது அப்படிங்கிறது தான். இன்று யாரிடமும் கை நீட்டியும் கடன் வாங்கி விடாதீர்கள், கடன் கொடுக்கவும் நம்ம கூடாது. ரொம்ப ரொம்ப அவசரம், மருத்துவ செலவு அல்லது வேறு ஏதாவது அவசர பிரச்சனைகள் ஏதாவது எமர்ஜென்சிக்கு இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா அதற்கு இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு. ஏன்னா அவசரத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்காக நம்ம ஏதாவது வேறு ஏதாவது தேவைக்காக நம்ம கடன் கொடுப்பது வாங்குவது அந்த செயல்களை ஈடுபடலாம். வீணாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வெட்டி செலவுக்கு தேவையில்லாததுக்கு பார்த்தீங்கன்னா யாரிடமும் கடன் கொடுப்பது வாங்குவது அந்த வேலையை நம்ம வச்சுக்கிடக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வீட்டில் இருக்கும் நகைகளை கொண்டு போய் அடகு வைக்கக்கூடாது. தங்க நகைகளை யாருக்குமே இரவலாக கொடுக்கவும் கூடாது. நாளைக்கு வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களை வெறும் கையோடவும் அனுப்பக்கூடாது. உங்களால் முடிந்த மங்கள பொருட்களை அவர்கள் கையில் கொடுத்து அனுப்ப வேண்டும். நாளை வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களை வீட்டிலிருந்து எதுவும் சாப்பிடாமலும் பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்பக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணீராவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து தான் அனுப்பணும். நெற்றியில் இட்டுக்கொள்ள குங்குமம் கட்டாயம் நம்ம கொடுக்கணும். வீட்டில் எந்த மங்கள பொருட்கள் கொடுப்பதற்கு இல்லை என்றாலும் கூட குங்குமப்பூ மட்டுமா இருந்தால் கூட நம்ம கொடுத்து விடலாம். அதாவது குங்குமமும் பூ இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதை மட்டுமாவது கொடுத்தால் போதும். அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதும் மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. வீட்டில் உள்ள பெரியவங்க அம்மா அப்பா, திருமணமானவர்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா, மாமனார் மாமியார் அவர்கள் காலில் விழுந்து நல்ல ஒரு ஆசிகளை பெற்று வருவது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும். முடிந்தால் யாருக்காவது பார்த்தீங்கன்னா நம்ம தான தர்மங்கள், அதாவது சாப்பாடு கூட கோயில்களில் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இவ்வாறு பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களையாவது நம்ம தினமுமே செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாள்களில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த புண்ணியங்களையாவது நம்ம பெருக்கிக் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம முழு நம்பிக்கையோடையும் முழு ஒரு இறையர்களோடையும் நம்ம செய்யும் பொழுது தான் அந்த பரிகாரத்துக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வீட்டை இன்றே நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத துணிகளையும் சரி அழுக்கு துணிகளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துவைப்பது அப்படிங்கிறது இல்லை சேமித்து வைக்கிறது அது ஒரு இடத்துல போட்டு வச்சுருங்க. நாளைய தினம் வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே மங்களகரமாக வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த நேர்மறை ஆற்றலை உணரக்கூடிய அளவுக்கு நம்ம வீட்டை மாற்றி அமைக்கணும்னா எப்படி? பூஜைகள் நம்ம செய்வது மூலியமாக தான். சாம்பிராணி புகை போடுங்க, விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் இறைவனிடம் மனதார கூறி அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் முழு நம்பிக்கையோட அந்த முறையை ஆற்றுங்க. வீட்டில் எங்களால் பூஜை செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க கூட வெளியில் சென்று அம்மன் கோயில்களில் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அம்மனையே நினைத்து வழிபாடு செய்து அந்த பலன்களை பெற்றுவாருங்க. அதுக்காக வீட்டை சுத்தம் பண்ணாமல் வீட்டு சுத்தமாக இல்லை அதனால் பூஜை செய்யலை கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த சாக்கில் போகாதீங்க.
வீட்டை சுத்தம் செய்து வைங்க. ஏன்னா நம்ம அந்த நேர்மறை ஆற்றலோடு வாரோம். கோயிலுக்கு சென்று அந்த நேர்மறை ஆற்றலோடு வாரோம்னா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும் பொழுது தான் அந்த நேர்மறை ஆற்றல் அங்கேயுமே சுற்றி இருக்கும். வீடே குப்பையாக இருக்குது, எதுவுமே செய்யலை அப்படின்னா அங்கே உள்ள எதிர்வினைகள் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மறைகளை அங்கேருந்து விரட்டி அடித்து விடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வீட்டை நல்லா சுத்தம் செய்துவிட்டு முடிந்தால் ஒரு விளக்கு ஏற்றி விட்டு வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க. சிம்பிளாக என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஒரு வீட்டில் ஒரு விளக்காவது எரிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா அது மிகவும் நல்லது. அதனால் இதை மட்டும் தவற விடாதீர்கள். நாளைய தினம் கட்டாயம் இந்த செய்முறைகளை செய்து பாருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.